சேது டைமில் தான் ஒரு ப்ரெஸ்ல இருந்து ரொம்ப இது பண்ணி இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் போட்டு நீங்கள் வந்து நாங்கள் போடாமல் இருக்கணும்னா எனக்கு 5 lakhs கிட்ட தரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டாங்க. எனக்கு அந்த டைமில் பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் கூட என் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆக்சுவலி உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? என்னோட ஒரிஜினல் நேம் ஜெனி. ஜெனி. வீட்டில் ஜெனின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜெனில தான் சர்ச் நேம், ஆனா வீட்ல வந்து ஷார்ட்டா ஜெனின்னு கூப்பிடுவாங்க. எல்லாம் ஃபுல் மேக்கப் காஸ்டியூம்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போற மாதிரியே இருப்பாங்க எல்லாரும். எவ்ரிடே ட்ரெஸ்ஸிங், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, ஆனா நாங்க பண்ணப்போ எல்லாம் ரொம்ப யதார்த்தமா ஒரு சின்ன கம்மல், அந்த மஞ்சள் கயிறு, 2 கண்ணாடி வளையல், அவ்வளவுதான் இருக்கும். காஸ்டியூம் ஆயிலும் எதுவுமே இல்லை. கோகனட் ஆயில் தான். கோகனட் ஆயில் அப்பத்துல இருந்தே அப்படிதான் யூஸ் பண்றது. கோகனட் ஆயில் போட்டு ஃபுல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணிடும், ஃபேஸ் வாஷ் பண்ணிடும். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னதுமே ஓகே திருமதி செல்வம் அர்ச்சனா அவங்க அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் நேம்ஸ்லாம் பார்க்குறப்போ ஜெனிலா, ஜெனிஷா அப்படின்ட்டுலாம் இருந்தது. ஆமாம். ஆக்சுவலி உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? என்னோட ஒரிஜினல் நேம் ஜெனி. ஜெனி. வீட்டில் ஜெனின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜெனில தான் சர்ச் நேம், ஆனா வீட்ல வந்து ஷார்ட்டா ஜெனின்னு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. சோ உங்க ஹஸ்பண்ட் உங்களோட எல்லாருமே ஜெனி தான். ஜெனி தான். சோ நாங்க தான் அபிதா, அர்ச்சனா அப்படின்னு. ஆமா ஆமா. எங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அபிதான் தான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு 2 டாட்டர்ஸ். பெரிய டாட்டர் 10th படிக்கிறாங்க, சின்ன டாட்டர் 5th படிக்கிறாங்க. எல்லாருமே கேரளால செட்டில் ஆயிட்டாங்க. நான் இப்ப ஷூட்காக இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன். திருமதி செல்வம்லாம் பாத்தீங்கன்னா அதோட காஸ்டியூம்ஸோ நிஜமாவே ஒரு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பானா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா. அந்த ரிப்பீட்டடான ஒரு காஸ்டியூம்ஸ்னா கூட யாரும் அங்க இது பண்ண, ஏன்னா அவங்க கிட்ட அந்த செட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் தான் இருக்கு, அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அந்த லைட்டிங்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஆமா. இப்போ வந்து இருக்கிற சீரியல்ஸ்ல ரொம்ப ஏழ்மைப்பட்ட வீடுன்னு காட்டினா கூட ஃபுல் காஸ்டியூம்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போற மாதிரியே இருப்பாங்க எல்லாரும். எவ்ரிடே ட்ரெஸ்ஸிங், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, ஆனா நாங்க பண்ணப்போ எல்லாம் ரொம்ப யதார்த்தமா ஒரு சின்ன கம்மல், அந்த மஞ்சள் கயிறு, 2 கண்ணாடி வளையல், அவ்வளவுதான் இருக்கும். காஸ்டியூம் ஆயிலும் ரொம்ப சிம்பிளா காட்டன் சாரி, அதை ரிப்பீட் கூட கெட்டலாம். இப்ப அந்த மாதிரி இல்ல, எல்லாம் பயங்கர என்ன சொல்றது, பயங்கர பிரம்மாண்டமா இருக்காங்க. தூங்க போகும்போது கூட அவ்வளோ ஓவர் மேக்கப், லிப்ஸ்டிக். அந்த டைம்ல வந்து அப்படி கேட்டாங்க, ஆடியன்ஸும் அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் இப்ப கூட மறக்காம இருக்காங்க இல்லையா. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்க. அது யதார்த்தமா இருந்ததுனாலதான். ஏன்னா இப்போ வரைக்குமே ஸ்டில் எங்களுக்கு சேது அந்த மூவினா வந்து அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாருமே வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ அந்த கேரக்டருக்கு நீங்க இது ஆப்டா இருப்பீங்க. அண்ட் ஒரு இன்டர்வியூல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, லைக் பாலா சாரே வந்து வேற உங்களை பார்த்துட்டு திரும்ப வந்து வேற சம் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து ஷூட் போய் இருந்தாலும் இல்ல அவங்கதான் வேணும்னு திரும்ப கூப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்காகவே ஆப்டான ஒரு பர்சன்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அவ்வளோ ஹிட், அவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துட்டு அடுத்த சில வருஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வேற மூவிஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ ராமராஜன் சார் கூட ஒரு மூவி, உணர்ச்சிகள்னு ஒரு மூவி. ஸோ அந்த டைம்ல எப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க நமக்கு கைடன்ஸ் கொடுக்க ப்ராப்பர் யாருமே நமக்கு இல்லை? அதாவது என்ன சொல்றது, சினிமாலேயே பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ, மேனேஜர், அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி யாரும் கரெக்டாக செட் ஆகலை. அதனால நமக்கு கரெக்டாக படம் சூஸ் பண்ண தெரியல. அப்போ நம்ம ஃபீல்டுக்கு புதுசு, நமக்கு யாராவது கைட் பண்ணாதானே தெரியும். அதனாலே நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணதில்ல, தப்பான ஒரு இதானதுனால மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால நான் இப்போ அது மைண்ட் பண்றது இல்லை. ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு, இனி வர ஒர்க்கு கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கணும். அண்ட் லைஃப்ல எப்பயாவது லைக் ரொம்ப இப்போ ஒர்க்கு எல்லாமே ஓகே ஃபைன், ஃபேமிலி லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப் அப்படின்றது, பட் எப்பயாவது ரொம்ப டவுனா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்லலாம் நீங்க இருந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்களா? நிறைய. என்ன அந்த சேது டைம்ல தான் ஒரு ப்ரெஸ்ல இருந்து ரொம்ப இது பண்ணி இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் போட்டு நீங்கள் வந்து நாங்கள் போடாமல் இருக்கணும்னா எனக்கு 5 lakhs கிட்ட தரணும்னு சொல்லிட்டு
பிரஸ் பீப்புள் உங்ககிட்ட டிமாண்ட் ஆமா பண்ணாங்க. டிமாண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல ரொம்ப 5 lakhs அப்போ வந்து பெரிய ஆமா, அமௌண்ட். இப்பயும் பெரிய அமௌண்ட். 5 lakhs ஐயோ எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இல்லைன்னா நீங்க கொடுக்கலன்னா நாங்க வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணிடுவோம். ஓகே. அதே மாதிரி போட்டாங்க. எனக்கு அந்த டைம்ல பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் போறதுக்கெல்லாம் ஓ. கூட என் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ஃபேமிலி சிலப்போ நைட்ல யாருக்கும் தெரியும் மேலெல்லாம் ஏறி குச்சிடலாமான்ட்டுலாம் யோசிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. ரொம்ப இதானதும் அப்புறம் என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் சிஸ்டர் ஆனாலும் என் அம்மா ஆனாலும் அதெல்லாம் போயிடும், நீ அதை நினச்சி கவலைப்படாத, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு இதை விட மோசமாலாம் நடந்திருக்கு, நீ அதை நினச்சி கவலைப்பட. அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ இது சேது டைம்ல. ஆமாம், சேது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே 6 monthலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஓ, ஸோ அதோட சக்ஸஸ், அதோட விஷயங்களை என்ஜாய் அது பண்ணுறதுக்கு கூட அது சக்ஸஸ் ஆனதுனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க கிட்ட இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கலாம், இது ஒரு கரெக்டான பீரியட் இல்லையா, இது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு, சரி நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, அந்த ஒரு இதில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சும்மா நம்ம இல்லாததெல்லாம் அவங்க அப்படி எல்லாத்துக்குமே ஆடை அவிழ்க்க தயாருன்னு சொல்லிட்டு பெருசா போஸ்டர் ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டு எத்தனையோ பிரிண்ட் 1000 பிரிண்ட்டுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மணி கொடுக்கலன்னா நாங்கள் வந்து இது நாளைக்கே வந்து இது ஃபுல்லாக வந்துரும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம எப்படி 5 lakhs எல்லாம் ரெடி பண்ண முடியுமா? நம்ம கொடுத்தாலும் இவங்க போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், வாங்கிட்டு போடுவாங்க இல்லையா? லைக் எனி மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி ஆனதா? அது என்னவோ தெரியல, அந்த டைம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவே பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. புரியுது. அதனால அதெல்லாம் நான் அப்போ ரொம்ப அந்த டைம்ல பயங்கர ஓவரா டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதுல இருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு. அண்ட் எப்படி வந்தீங்க மேம்? லைக் டிவோஷனல் அந்த ஃபீல் தானே, இல்லை ஃபேமிலி சப்போர்ட்னால? எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட், சிஸ்டர், அம்மா. அந்த டைம் எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போது என்னோட அம்மாவும் என்னோட சிஸ்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாம் அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஒரு அந்த மாதிரி கிடையாது, ஃபேமிலி டைம். அங்கே ஊரில் அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் தானே. நமக்கு அங்கே போகும்போது அவங்க எல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அது கொஞ்ச நாள் வேற ஃபேமிலி. ஆமாம், கொஞ்ச நாள் அது ஊருக்கே கூட போகாமல் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பீப்புள் எப்பயாவது மீட் பண்ணீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணதே இல்லை. அதெல்லாம் மறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ இப்போவும் நினைச்சாலே எனக்கு அது. நீங்க சோஷியல் மீடியால இப்பயும் இல்லையோ? நான் எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம்ல அது போடுங்க, எதுவும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப கம்மி. நான் அந்த அளவுக்கு நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பண்றப்போ டெய்லி நிறைய மேக்கப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ காலையில நீங்க சொன்ன மாதிரி 8 o'clock போயிட்டு நம்ம மேக்கப் போடுறோம், இல்லைன்னா வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே போட்டு போறோம்னா 9 o'clock முடியும், அது வரைக்கும் அந்த மேக்கப் நம்ம ஃபேஸ்ல இருந்துட்டே இருக்கும், நம்ம டச் அப் பண்ணிட்டே இருப்போம். சோ வந்ததுக்கு அப்புறம் அந்த மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இல்ல, கோகனட் ஆயில் தான். கோகனட் ஆயில் அப்பத்துல இருந்தே அப்படிதான் யூஸ் பண்றது. கோகனட் ஆயில் போட்டு ஃபுல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணிடும், ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் ஏதாவது க்ரீம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். வேற எதுவுமே நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு அலர்ஜி வந்தது 2022ல. கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு கொரோனா வந்தது, கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ வந்து ஸ்கின்ல வந்து இந்த என்ன அர்டிகேரியான்னு சொல்லி ஒரு அலர்ஜி மாதிரி வந்துட்டு, அதுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். 1 year கிட்ட ஸ்டெராய்டு சாப்பிட்டேன், அதனால கொஞ்சம் வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கியூர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்போ கரெக்டா இருந்தாலும் பின்னாடி அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், வெயிட் போட்டுரும், நமக்கு லிவருக்கெல்லாம் அது கெடுதல், ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த டைம்ல வேற வழி இல்லாம நான் அது கொஞ்சம் எடுத்ததுனால ஒரு 1 year கிட்ட ஸ்டெராய்டு எடுத்தேன். அதனால எனக்கு ரொம்ப இந்த ஃபேஸ்ல இதெல்லாம் போடுறதுக்கு பயம், எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, வெறும் கோகனட் ஆயில் மட்டும்தான். அண்ட் அப்போ ஹெல்த்துமே நமக்கு ஒரு மேஜர் விஷயம் இல்லை மேம். இப்போ நம்ம மீடியால இருக்கோம்னாலும் சரி, இப்போ பர்சனல் லைஃபுக்குமே ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். உங்களோட டயட்ஸ் எப்படி இருக்கும்? டயட் அப்படி ஒன்றும் நான் வந்து டயட்லாம் பார்க்கறதே கிடையாது.
டைமிங்க்கு சாப்பிடுவேன் அவ்வளோதான். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அதுக்கு என்னவோ அவ்வளோதான். 2 இட்லி 1 வடை அந்த மாதிரி. இப்போ ஷூட்டிங்கில் வந்தா வீட்டில் இருந்தால் அதே தான். அங்கே கேரளா ஸ்டைல் ஃபுட்டு வேற இல்லை. புட்டு, ஆப்பம் அந்த மாதிரி. அதில் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் இந்த ஜூஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது அப்போ அந்த டைம்லலாம் ஷூட்டிங் இருந்த டைமில் எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆரஞ்சு ஜூஸ் அது ஜூஸ். அப்போ கூட ஷூட்டிங் முடிஞ்சு போகிறதுக்குள்ளாட்டி எப்படியாவது குடிக்கலைன்னா வீட்டில் போனால் திட்டுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொட்டிடுவேன். அப்படியே காலியாக எடுத்துகிட்டு போவேன். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபுட்டி கிடையாது. நான் டைமிங்க்கு சாப்பிடணும் அவ்வளோதான். என்ன மாதிரி ஃபுட்ஸ் பிடிக்கும்? ஃபுட்டு ஃபிஷ் கறி ரொம்ப பிடிக்கும். கேரளா ஸ்டைலும் இங்கே தமிழ்நாடு ஸ்டைல் ஃபிஷ் கறியும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கப்ப பிரியாணி, கேரளா ஸ்டைல் கப்ப பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கீ ரைஸ், அப்புறம் பிரியாணி எல்லாம் நான் குக் பண்ணுவேன். எல்லாமே பிடிக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணுறதுல உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட்? நான் குக் பண்ணுறதுல ஏன்னா இவ்வளோ யோசிக்கிறீங்க. இல்லை, ஃபிஷ் கறி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் பீஃப் ஒலத்தல் சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் பிரியாணி, கீ ரைஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரொம்ப பிடிச்சது ஃபிஷ் கறி. பட் இப்போ நிறைய நம்ம இஷ்யூஸ்லாம் பார்க்குறோம்ல மேம். லைக் இப்போ ஒரு 2-3 சூசைடல் கேசஸ் நம்ம பார்த்தோம். லைக் அவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன மேம்? ஏன்னா நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சூசைடுக்கெல்லாம் வந்து ஒரு இதே இல்லை. நமக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே நம்ம அது என்ன சொல்றது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ அது பார்த்துக்கணும். எனக்கு உங்க கூட இதுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன, அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, தைரியமாக வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஓகே இது வேணாம் விட்டுடுங்க. பிடிக்கலன்னா அதோட விட்டுட்டு ஒதுங்கிடணும். இதுக்காக போய் சூசைட் பண்ணிட்டு யாருக்கு போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்ச நாள் 2 மாதம் ஏதாவது போயிட்டா திருப்பி வந்துடுவாங்க. யாருக்கு போச்சு, அந்த பொண்ணு அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி அப்பா அம்மாவுக்கு தான் நஷ்டம் இல்லையா? அதனால பெண்கள் தைரியமாக இருக்கணும். என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும். எல்லாத்துக்குமே ஈகோ பார்த்துட்டு இருக்காம ஓகே இவங்க கேரக்டர் இப்படின்னா அதுக்கு அவங்க இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணும்போது பெண்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இல்லை ஒன்றும் கொடுக்கக்கூடாது, எல்லாம் என் கஸ்டடியில் தான் இருக்கணுமோனா அவங்களுக்கு கோவம் வரும். இவங்க ஜென்ஸும் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க ஹாப்பி. இல்லை நம்ம சும்மா அவங்களுக்கு கூட அது நிறைய லேடிஸும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஏதாவது செஞ்சா எல்லாத்துக்கும் அது என்ன சொல்றது குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. கொடுக்கக்கூடாது, நம்ம லைஃப்னு பார்க்காம அவங்களுக்கும் என்ன ஹெல்ப் வேணும் இவங்களும் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி ஒய்ஃப்க்கு வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்களும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே லைஃப் ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா எப்போவுமே சண்டை ஆச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட மைண்டு அப்படிதான் போகும் இல்லையா? குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக மென்டலி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வராது. வீட்டில் சண்டை, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது இவங்க அப்பா அம்மா ஹாப்பியா இல்லைன்னா பசங்களும் ஒரு மாதிரி டெஸ்ப் ஆயிடுவாங்க. அதனால குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் என்றைக்குமே நல்லதா. குழந்தைங்க ஹாப்பியாக இருந்தால் நம்மளும் ஹாப்பி. எப்போவுமே நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பசங்க கூட இப்போ வீட்டில் ஏதாவது சண்டைன்னா கூட அது அந்த நிமிஷமே முடிச்சிடணும். அதை வச்சு 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாதம் அது போக அவங்களுக்குள்ள பார்க்கும்போது எதிரி மாதிரி ஆயிடுவாங்க. இந்த ஆள் கூட வாழ்றதுக்கு பிடிக்காது, இந்த அம்மா கூட வாழ்றதுக்கு பிடிக்காதுன்ற அந்த ஒரு மென்டலி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அது பார்க்க பசங்களும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி அவங்களுக்கு படிப்பே ஏறாது. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக வீட்டில் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தா பசங்களும் நம்ம கூட எப்போவுமே மிங்கிளாகி அவங்க ஸ்கூல்ல இருக்கிற விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஆமா. நீங்க பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசுவீங்களா மேம்? இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் பார்த்தா கூட? ரொம்ப பேசுவோம் நாங்க. என் பெரிய டாட்டர் பயங்கர பேசிட்டே இருக்கணும் அவருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கு, ப்ரேயர் டைம் 8 o'clock. 8 o'clock எல்லாரும் கீழே உட்காந்து தான் ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே 2 டாட்டரும் என் மடியில் தலை வச்சுப்பாங்க. ஒரு ஆள் என் மடியில், ஒரு ஆள் அவங்க அப்பா மடியில். அப்புறம் ஒரு 1/2 an hour வந்து இந்த மாதிரி ஏதாவது
பைபிள் கதை சொல்றது, அப்புறம் அவரோட காலேஜ் டைம் கதை சொல்றது, அப்புறம் என்னோட பழைய கதையெல்லாம் சொல்றது, அதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் டேஸ், இப்போ ஸ்கூல்ல படிக்கிறது, அவங்க டீச்சர்ஸ் பத்தி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 1/2 hour அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றது. கொஞ்சம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா. சோ அதுதான் மெயின் இல்ல. ஆமா, கண்டிப்பா. அம்மா அப்பா கூட கொஞ்சம் டைம் அது எப்பவுமே வேணும். ஏன்னா சில டைம் நான் வந்து கிச்சன்ல இப்படியே ஏதாவது வேலை, எப்பவுமே கிச்சன்ல இருக்கவா எங்க கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு பேசிடணும். வேலை இருக்கும்போது என்னால வந்து பேச முடியாதுன்னு சொல்ல. அப்ப இந்த ஒரு டைம் நாங்க அதுக்காக 1/2 hour ஒதுக்குவோம். ஸோ இப்போ பசங்களுக்கு யாருக்காச்சும் மீடியா வரணும், நடிக்கணும், ஒரு அந்த மாதிரிலாம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லையா? ஏன்னா பெரிய டாக்டர் கிட்ட சொன்னேன், அவன் நல்ல டான்ஸ் ஆடுவா. நல்ல டான்ஸ்னா நம்மள அப்படியே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டான்னு. அவ்வளோ நல்லா ஆடுவா. சொல்ல எனக்கு நான் அம்மா மாதிரி வரவே மாட்டேன், எனக்கு மீடியாவே வேண்டாம், அவளுக்கு படிக்கணும், அந்த ஒரு மைண்டு தான். சின்ன டாக்டருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளும் நானும் ஒரு இது பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணோம். இது என்ன சூப்பர் மாம் பண்ணோம். அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா என்னன்னா படிக்கட்டும் இப்போ. அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி இருக்கட்டும் தான் என்னோட ஆசை. ஓகே. ஸோ உங்க கூட பேசினதுல லைக் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க ஃபேமிலி பற்றியும் பேசணும். லைக் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், சீரியல்ஸ் அண்ட் பர்சனல் லைஃப், ஸ்கின் கேர், எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசணும். ரொம்ப ஸ்வீட்டாக எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டைம் கொடுத்து, அண்ட் ரொம்ப பிஸி ஷெட்யூலும் போயிட்டு இருக்கு நீங்கள் அங்கே இருக்கிறதுனால, எங்களுக்கு கொடுத்த டைமுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் வந்து 2 years நானும் இங்கே வரணும், வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தேன், வர முடியல. இப்போதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து என்னோட ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், இந்த சினிமா பற்றி ஆகட்டும், சீரியல் பற்றி ஆகட்டும், எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சின்னஞ்சிருக்கிலேயே உங்களை பார்க்குறோம். இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸில் கூட சீக்கிரமே பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.